ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி பயிற்சியோடைய பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி கம்ப்ளீட் ஆகுது. அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுக்கங்க. சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொதுவாகவே சனிக்கு 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம். உபஜயஸ்தானம். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து யாராலுமே அழிக்க முடியாத ஸ்தானம், யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத ஸ்தானம் அப்படிங்கிறதாவது உங்களை யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உபஜயஸ்தானம் தான் சனி வந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது. சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல போயிட்டு அவர் போய் 12 பார்க்குறாரு, 12 பார்க்குறாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான். வாழ்க்கையில் இவ்வளோ வருஷம், இந்த 7.5 வருஷம் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டிங்களோ அத்தனை விஷயத்துக்குமே ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது வந்து இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. 7.5 வருஷம் மட்டும் இல்லை, இது வரைக்கும் உங்களோட லைஃப்பில் எத்தனை விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்ததை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய காலம் தான் வந்து இந்த சனி உங்களுக்கு இருக்க போகிறாரு. 3ஆம் இடத்து சனி, அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். சனியுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த 7.5 சனியில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க, அந்த கஷ்டங்களை எல்லாத்தையுமே அனுபவமாக மாற்றுங்க. நான் மகர ராசிக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து ரொம்ப சென்டிமெண்டலாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. அது எல்லாமே கொஞ்சம் மாற்றுங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த கஷ்டங்களிலிருந்து பாடம் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட தகுதியான நபர் தான். அதை வந்து நல்லா மனசில் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த 7 வருஷத்தில் உங்களோட கஷ்டங்களில் யார் கூட இருந்தாங்க, உங்களுக்கு யார் உதவி பண்ணாங்க, யார் உதவி பண்ணலை, யார் துரோகம் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கற்று வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே மனசில் நிலைநிறுத்திக்கிட்டு இப்போ சனி கொடுக்கக்கூடிய யோகங்களை பெற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகணும். இதுதான் வந்து சனி பயிற்சியுடைய முக்கால்வாசி பலன்கள். இதுதான் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். நீங்கள் நிறைய முயற்சிகளை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். முயற்சி நமக்கு வந்து சரியாகலையே, நல்லா இல்லையே, நமக்கு என்னடா பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் என்னென்ன முயற்சி போடுறீங்களோ எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி. காரிய சித்தி அப்படிங்கக்கூடிய ஸ்தானமே 3ஆம் இடம் தான். அதில் சனி வந்து உட்காந்துருக்காரு. அப்போது நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலுமே அந்த காரியம் கைகூடும், சித்தியாகும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது அஷ்ட ஐஸ்வர்ய ஸ்தானம். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 9ஆம் இடம்ங்கிறது சர்வசாதாரண கிடையாது. அதே தான் உங்களுக்கு பாக்கியஸ்தானம். சகல விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியங்களையுமே அடைய முடியும். 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம். அப்போ அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும். விரயம் அப்படின்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பணம் வருது அப்படின்னா அதை நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 10ஆம் வீடு எப்படி இருக்குது, அவருடைய தசாபுத்தி ஏதாவது நடக்குதா, இது மாதிரி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை செக் பண்ணி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். இது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சூப்பரான டைமு. சனி நல்ல பிளேஸில் இருக்கார். அது மட்டும் இல்லை, பர்சனலாகவே இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குருவும் நல்லா இருக்கார். அதே மாதிரி வந்து ராகு கேதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சனியும் நல்லா இருக்கார். எல்லா பிளானட் உங்களுக்கு நல்லா இருக்குது. இது நான் பர்சனலாக சொல்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க. நல்லா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். நல்ல அதாவது க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த 2025 தான். ஸோ அதனால் நீங்கள் நல்ல முன்னேறக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. ஃபஸ்ட்டு சனி வந்து பயிற்சியாகி ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து போகாமல் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு நஷ்டங்கள் வந்துட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ வந்து காலியாகிட்டு உங்களுக்கு நல்லபடியாக பிஸ்னஸ் நல்லா மூவ் ஆகும். பிஸ்னஸ்லேருந்து நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய லெவலில் ஆர்டர்ஸ் கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபாரினில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். திடீர்னு வந்து இந்த சனி 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் நம்பவே முடியாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு முன்னாடி ஒரு சீனியர் 2 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் யாராவது ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டில் போயிடுறது, ஒருத்தர் திடீர்னு டெத் ஆகிடுறது. அது வந்து 3rd பிளேஸில் இருக்க உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வரணும்னு அவசியமே இருக்காது. ஆனால் திடீர்னு வந்துடும். அந்த மாதிரி ஒரு யோகத்தை சனி கொடுப்பாரு.
சனி ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டா அது யாருனாலையும் தடுக்கவே முடியாது. அதனால தான் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி நல்ல யோகங்களை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். காவல் தெய்வங்கள் அப்படின்னா என்னென்னா சனியை குறிக்கக்கூடியது தான். ஸோ ஊர் தேவதைன்னு ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து காவல் தேவதை இருக்கும். அந்த காவல் தேவதையை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம், தப்பு கிடையாது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் நீங்கள் வீட்டிலே வந்து வழிபாடு பண்ணுங்கள். பட் ஆனால் என்னென்னா இந்த 2 தெய்வ வழிபாடும் பண்ண உங்களுக்கு சனி பல யோகங்களை கொடுப்பாரு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை அவர் தான் கொடுக்க போகிறாரு. சனி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த சந்தான பிராப்தத்தை சனி வந்து பெற்றுக் கொடுப்பாருங்க. பொதுவாகவே வந்து ரொம்ப வருஷமாக வேண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமும் அமைப்பும் இருக்குது. ஏன்னா இந்த 7.5 வருஷம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே திரும்பி இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இது இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. மேரேஜ்னா லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதாவது காதல் திருமணம் அப்படிங்கும்போது இந்த சனி வந்து 2 விஷயத்தையும் செய்வார். ஒன்று வந்து ஆல்ரெடி ரொம்ப நல்லா போயிட்டுருக்க லவ்வை வந்து கட் பண்ணி விட்ருவார், பிரேக்கப் பண்ணுவார். ஆனால் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப மறுபடியும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு உண்டு. பிரிந்தவர்கள் ரொம்ப மனசளவில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை அவர் உடைத்தெறியறதுக்கு தான் பயிற்சியாகி உங்களுக்காக வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே சனி மாற்றி கொடுப்பாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து. அதனால் ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, அது தேடி தானாக வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். அந்தளவுக்கு வெளிநாட்டுக்காக போய் வெளிநாட்டில் வந்து உத்தியோகம் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உத்தியோகத்தில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, அவங்களாம் வந்து உத்தியோக ரீதியாக கண்டிப்பாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பும் யோகமும் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உறுதியாக இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படிலாம் நினச்சிட்ருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, பேங்கிங் எக்ஸாம்ஸு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி ஆர்ஆர்பி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நல்ல ரிசல்ட் 3ஆம் இடம்ங்கிறது தான் இந்த ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு. போட்டித் தேர்வுகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதில் சனி வந்திருக்கனால தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவர்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்தளவுக்கு பலன் உறுதியாக 100% உண்டு. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக படித்து எழுதிட்டு வாங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் உட்காந்துருவீங்க, கவலையே படாதீங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கனால நல்ல உபாசனை பண்ணுங்கள். 9ஆம் இடத்தை சனி பார்க்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்களுக்கு வயதுக்கு மூத்தவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பழகுங்க. அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை இருக்க ஆசீர்வாதங்கள் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும், சாபங்கள் அல்ல. ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை மதித்து நடக்கிறது, அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்குறதெல்லாம் வந்து இன்னும் நல்ல பல யோகங்களை உங்களுக்கு பெற்று தருங்க. உபாசனை எடுங்க. ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு வருவாங்க. உபாசனை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லும் பல யோகங்களையும் பாக்கியங்களையும் பெற்றுத்தரும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசன தெய்வத்தை எடுத்திங்கன்னா, ஏன்னா சனி 5ஐயும் பார்த்து 9ஐயும் பார்க்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும்போது அந்த தெய்வம் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லுமே நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த தெய்வம் உங்களை கூட இருந்து காப்பாற்றும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு குருநாதரை பார்த்து ஒரு உபாசனை எடுங்க, அது நல்லது. இல்லை அப்படின்னா தெய்வத்தை, உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்தையே குருவாக மாற்றி நீங்கள் வந்து ஒரு உபாசனை எடுத்து பழகிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் நல்ல யோகங்களையும் உயர்வான விஷயங்களையும் தான் இந்த சனி கொடுக்க போகிறாரு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான காலகட்டம். மக்களுடைய ஆதரவு பெரிய லெவலில் கிடைக்கும். திடீர்னு ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.